எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இத்தாலி பெண் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி எழுதிய சுயசரிதை புத்தகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி முன்னுரை. இந்தியாவின் தெய்வீக பெண் சக்தியான நாரி சக்தியுடன் ஒப்பிட்டு பாராட்டு. கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட மரணம் குறித்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வ தகவல். 18 பெண்கள் 10 குழந்தைகள் உயிரிழந்ததாக அறிவிப்பு. கரூர் துயரத்திற்கு உரிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். இபிஎஸ் வலியுறுத்தல். தன்னை வளர்த்து ஆளாக்கிவிட்ட தந்தையையே கொச்சைப்படுத்தியவர் அன்புமணி. அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. வேலூர் பேரணாம்பட்டு பகுதியில் திமுக தவேகாவினர் இடையே பயங்கர மோதல். போஸ்டர் விவகாரத்தில் வாக்குவாதம் முற்றி அடிதடி. இனி விரிவான செய்திகள். இத்தாலி பெண் பிரதமர் ஜார்ஜியா மெலோனி எழுதிய சுயசரிதை நூலுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துரை எழுதியுள்ளார். இத்தாலிய பெண் பிரதமரின் சுயசரிதை இத்தாலிய மக்களின் மீதான அன்பையும் அவரது அர்ப்பணிப்பு உணர்வையும் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்திய பெண் நாரி சக்தியுடன் இத்தாலிய பிரதமரை ஒப்பிட்டு பிரதமர் பாராட்டியிருக்கிறார். கரூர் சம்பவம் போல இனி ஒருபோதும் நடக்கக்கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். கரூரில் பாதிக்கப்பட்ட வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு சென்று அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து அவர்களது உடல்நலம் பற்றி கேட்டறிந்தார். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தன்னை வளர்த்து ஆளாக்கிய தந்தையே கொச்சைப்படுத்தியவர் அன்புமணி என அமைச்சர் அன்பில் மகேஷ் கடுமையாக சாடியுள்ளார். கரூர் சம்பவம் குறித்து கண்ணீர் வடித்த அமைச்சர் அன்பில் மகேஷை விமர்சித்திருந்த அன்புமணி அவருக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கலாம் என தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அன்பில் மகேஷ் தந்தையையே கொச்சைப்படுத்தியவர் அன்புமணி என கூறியிருக்கிறார். அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி அன்று அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. எனவே அன்றைய தினம் பள்ளிகள் திறந்திருக்க வேண்டும் என்றும் சேர்க்கை விவரங்கள் இஎம்ஐஎஸ் தளத்தில் வெளியிடப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ள பள்ளிக் கல்வித்துறை அதை சிஇஓக்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் பேரணாம்பட்டு பகுதியில் திமுக தவேகாவினர் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். கரூர் துயர சம்பவம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சித்து திமுகவினர் போஸ்டர் ஒட்டினர். இதுகுறித்து அவர்களிடம் தவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் முற்றி கடுமையான மோதலாக மாறியது. கரூர் சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்கள் மீது வதந்தியை பரப்பியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தவேகாவைச் சேர்ந்த சிவனேஸ்வரன், சரத்குமார் மற்றும் பாஜகவைச் சேர்ந்த சகாயம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்பட்டதாக இவர்கள் மீது குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் சம்பவத்தில் மரணமடைந்தவர்களின் விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேலு வெளியிட்டுள்ளார். அதன்படி 18 பெண்கள், 13 ஆண்கள், 10 குழந்தைகள் என 41 பேர் பலியானதாக தெரிவித்திருக்கிறார். சிகிச்சையில் இருந்த 113 பேரில் 50 பேர் டிஸ்சார்ஜ் ஆனதாகவும் 60 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு கூறியுள்ளார். இதுவரை 18 பேரின் குடும்பங்களுக்கு அரசின் நிவாரணமாக தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். லடாக்கில் அமைதி திரும்பும் வரை பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி நடைபெற்ற போராட்டம் கலவரமாக வெடித்தது. இதனால் அப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சு கைது செய்யப்பட்டார். அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஆனால் அமைதி திரும்பும் வரை போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட மாட்டாது என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்த பாஜக செய்தி தொடர்பாளர் பிண்ட் மகாதேவுக்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அமித்ஷாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ராகுலின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் பாஜக செய்தி தொடர்பாளர் மகாதேவ் பேசியிருப்பதாகவும் இதை தீவிரவாத செயலாக கருதி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்கிறது.
தங்கத்தின் விலை நாள்தோறும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்று 2 முறை தங்கத்தின் விலை உயர்ந்தது. காலை சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்தது. மீண்டும் மாலை 560 ரூபாய் உயர்ந்து ஒரே நாளில் 1040 ரூபாய் அதிகரித்துள்ளது. தற்போது ஒரு சவரன் 86,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 10,770 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.